நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஸ்மவுண்ட் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்திய பாதையை தனிநபர் அடைத்து வைத்துள்ளதாக அளித்த புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் செல்லும் வழியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ரோஸ்மவுண்ட் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஆண்டாண்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு செல்வதற்கு ஒரே ஒரு நடைபாதை மட்டுமே உள்ளது. இந்த நடைபாதை அருகே இப்பகுதியில் முன்னாள் கவுன்சிலராக இருந்த நிக்கோலஸ் என்பவர் வாழ்ந்து வருகிறார். இவர் வீட்டிற்கு முன் உள்ள நடைபாதையை வழிமறித்து பொதுமக்கள் செல்ல முடியாமல் பிரச்சனை ஏற்படுத்தி வருவதாக இப்பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் வீட்டிற்கு செல்லும் முக்கிய சாலையை மறித்து 100க்கும் மேற்பட்ட இப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நிக்கோலஸ் என்பவர் இப்பகுதியில் கவுன்சிலராக இருந்த சமயத்தில் தங்களிடம் சாலை அமைப்பதற்காக கையெழுத்து பெற்று அந்த படிவத்தை தனக்கு சொந்தமாக பயன்படுத்திக் கொண்டு நடைபாதையை முழுவதுமாக அடைத்து விட்டார் எனவும், இதனால் இப்பகுதியை சவங்களை கொண்டு செல்ல முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும், மேலும் தங்களுக்கு இருந்த இந்த ஒரே ஒரு நடைபாதை இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவரும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் என இப்பகுதி மக்கள் குற்றம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வழியே கடந்து செல்லும் சமயத்தில் நடைபெற்று வரும் இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.